என்னாடுடனே போற்றி எந்நாட்டவர்க்கு நிறைவா போற்றி. உள்ளமெனும் கூடத்தில் ஊக்கமெனும் தரிநெருதி உறுதியாகத் தள்ளறிய அன்பென்னும் தொடர்பூட்டி எடைப்படுத்தி தருகண் பாசக் கள்ள வினைப் பசுபோதக் கவளமிடக் களித்துண்டு கருணை என்னும் வெள்ளமதம் பொழிசித்தி வேகத்தை நினைந்து வருவினைகள் தீர்ப்பாம். ஏன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்து உகந்தான் மனத்துள் இருக்க என்றான் இமையவர்க்கு அன்பன் திருப்பாதிரி புலியூர் தோன்றா துணையாய் இருந்தனன் தன் அடியோங்களுக்கே. அருளுருவாய் வெளியே நகத்தும் புறத்தும் எழுந்தவள் இருந்து என்னை பல்லாத்தானும் பணிகொண்டவரும் குருமகாசனிதானம் திருவடித்தாமலை வணங்கி இவன் வீட்டிற்கும் சான்றோர் பெருந்தவராகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கி வேண்டும் என்று இன்றைய சிந்தனையை தொடங்கப்படுகின்றேன். சான்றோர் பெருமக்கள் வணக்கத்துக்கும் வழிபாட்டுக்கும் உரிய திருவள்ளுவர் துணை கொண்டு அமைக்கப்பட்ட திருமுறை முற்றோதல் அறக்கட்டளையின் சார்பிலே திருவாசக சிந்தனையிலே உங்கள் நல்லதவால் நடந்துவிட்டது என்ற அருள்நிலை கூட்டம் என்று சொல்லப்பெறுகின்ற இந்த அருள் நிலையத்தில் எளியன் வணக்கம் செலுத்தி இன்று திருவாசக சிந்தனைகளை எளியனுடைய உள்ளம் ஈடுபடுமாறு திருவருளையும் குருவருளையும் சான்றோரும் ஆன்றோருமாக அமர்ந்திருக்கின்ற உங்கள் அனைவர் திருவடி அல்லரையும் வணங்கி வேண்டி ஆசிரியத்தில் இன்றைய சிந்தனையை தொடங்க வரப்படுகின்றேன். சான்றோர் பெருமக்கள் இன்றைய திருவாசக சிந்தனையிலே முதலாக 2 வினாக்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. ஒன்று, திருவாசகம் 51 தலைப்புகளில் அமைந்திருக்கின்றன. பொதுவாக நான் அடிக்கடி சொல்லிக் கொண்டு வருவது 6, 5, 8 என்பதாக மொத்த பாடல்கள் 658 இருக்கின்றன என்று எடுத்து சொல்லி முன்னோர்களால் அவ்வப்போது உறுதி செய்யப்படுகின்ற ஒன்று, திருவாசகத்திலே பாடல்கள் விடுபட்டு போவதாக வரலாறு இல்லை, அது முழுமையான நூல் என்பதாக ஒவ்வொரு முறையும் சான்றோர்களை வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஆனால் சில பதிகங்களிலே 3 பாடல்கள், திருக்கழுக்குன்ற பதிகத்தில் 7 பாடல்கள் என்பது போல சில பாடல்கள் இல்லை என்பது போன்ற ஒரு கருத்து அமைந்திருக்கிறது. அது எல்லாரும் சுட்டி இருக்கிறார்கள். சென்னையிலே வாழ்ந்த ஒரு பெரும் பேராசிரியர் நாகி செட்டியார் என்பவர் திருவாசகத்திலே சேர்க்கப்பட வேண்டிய பாடல்கள் என்பதாக சில பாடல்களை மாணிக்கவாசகர் வரலாற்று வினாவிடை என்பதாக சொல்லப்படுகின்ற ஒரு நூலிலே அவர் எழுதியிருக்கிறார். பொதுவாக நான் சொல்லி வருவது, நமச்சிவாய வாழ்க என்ற வாழ்க என்பது 6 முறை சொல்லியிருக்கிறார். அதன் பிறகு வெல்க என்பதை 5 முறை சொல்லியிருக்கிறார். போற்று என்று 8 முறை சொல்லியிருக்கிறார். ஆக 6, 5, 8 ஆக 3ஐயும் சேர்த்தால் 658 பாடல்கள் இதில் உள்ளன என்பதாக நான் எழுதியும் இருக்கிறேன், சொல்லியும் கொண்டிருக்கிறேன். சில பாடல்கள் விடுபட்டு போய் என்பதாக சொல்லி எடுத்து காட்டியிருக்கிறார்கள். இதுவரை வந்த பதிப்புகளிலே மிக அருமையான பதிப்பு, அழகான பதிப்புகள் வேற, அருமையான பதிப்புகள் என்பதாக சொன்னால் சைவதாந்த பெருமன்றத்தில்
அமைந்த பதிப்புத்தான் அருமையான பதிப்பு. முழுமையாக எல்லாவற்றையும் இணைத்து அவர்கள் சிறப்பு பெயர் அகராதி என்பது போல பல கோணங்கள் மாப்பா அவர்கள் தொண்டினாலே விளைந்த ஒன்று. மிக அழகாக அந்த பதிப்பை கொண்டு வந்து அண்மையில் கூட அந்த பதிப்பின் மூலமும் பதிப்பு செய்யப்பட்டது. ஆனால் அதிலேயும் ஒரு குறை சொல்லுவார்கள். அந்த பதிப்பை போடுகின்ற காலத்தில் திருவாசக சிறப்பு என்பதாக சொல்லு அமைகின்ற பாடலிலே தேவர் குரலும் திருநான் மறைமுடிவும் என்று சொல்லப்பெறுகின்ற பாடல் அதில் சேர்க்கப்பெறவில்லை என்பதாக சொல்லி ஒரு குறை சொல்வார்கள். அது ஒரு பெரிய குறை என்பதில்லை, அது அந்த பாட்டால் இல்லை என்பதாக சொல்லி ஒரு குறை அமைப்பார்கள். இதுவரையிலும் மிக அழகாக தொகுத்து சிறப்பு பெயர் அகராதி சொல்லகராதி என்று அதில் உள்ள பாடபேதங்கள் என்ன என்பதெல்லாம் கூட மிக தெளிவாக அமைத்து செய்திருக்கிறார்கள். திரும்பவும் தெய்வீக பேரவை ஏற்பட்ட பிறகு திருவாசக பதிப்பு வரும்பொழுது அதில் திரு கல்யாணம் பிள்ளை அவர்கள் இருந்து இந்த பாடபேதங்களை எல்லாம் குறித்து அமைக்கும் போது சில பாடபேதங்கள் முறையாக இல்லை என்றெல்லாம் கூட அமைத்திருக்கிறார்கள். என்றாலும் திருவாசகத்திற்குத்தான் திருவாசக உண்மை என்பதாக சொல்லி ஒரு தொகுப்பு நூல் என்று சொல்ல முடியாது. திருவாசகத்தினுடைய உண்மை பொருள் என்ன, திருவாசகத்தை நாம் எவ்வாறு தெரிந்து கொள்ளுதல் வேண்டும் என்ற அடிப்படையை சொல்ல வந்தது திருவாசகத்தினுடைய தலைப்புகள் என்பதாக அமைத்திருக்கிறார்கள். அது ஒரு பெரிய வேலை. ஆனாலும் பெருமன்றம் அதை நீண்ட நாட்களாக தொகுத்து செய்து மாப்பா அவர்களுடைய காலத்தில் அது செம்மைப்படுத்தப்பட்டது. பொதுவாக 51 தலைப்புகள் கொள்ளுவதிலே ஒரு கருத்து வேறுபாடு உண்டு தொடக்கத்தில் இருந்தே. காரணம் என்ன என்று கேட்டால் அதற்கு நானும் அதை சொல்லியிருக்கிறேன். 51 எழுத்துகள் மொத்த ஒலிகள் 51. எப்படி நாம சேக்கிழார் பெரிய புராணத்திற்கு அசரீரி, அதாவது சரீரமற்றதாக இருந்து அருவ நிலையில் வெளிப்படுகின்ற ஒலி, அது அசரீரி என்பதாக சொல்ல. சரீரி சரீரத்தை உடையது, அசரீரி என்று சொன்னால் சரீரம் இல்லாமல் யார் சரீரத்தோடு எங்கே சொல்லுகிறார்கள் தெரியாமல் வெளிப்படுகின்ற வாக்குக்கு அசரீரி என்பதாக சொல்லுகின்ற ஒரு வழக்கு. அந்த அசரீரி முறைப்படிதான் பெரிய புராணம் பாடப்பெற்றது என்பதாக சொல்லுகின்ற ஒரு மரபு ஒன்று உண்டு. திருவாசகத்துக்கு அவருடைய பெரும்பெயர் நான் எழுதியிருக்கிறேன். திருவாசகத்தினுடைய தனிச்சிறப்பு என்ன என்று கேட்டால் அவர் எல்லா இடங்களிலேயும் பாடிக்கொண்டு வந்தார். பல கோணங்களிலே இருந்து தன்னுடைய அனுபவத்தை பாடிக்கொண்டு வந்தார். வேறு யாருக்கும் இல்லாத ஒரு பேரு மணிவாசக பெருமானுக்கு கிடைத்தது. அது என்ன என்று கேட்டால் பெருமானே நீ தனித்தனியாக பாடி எல்லாவற்றையும் தொகுத்து சொல், நான் எழுதிக் கொள்ளுகிறேன் என்று கேட்டார் என்று பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை அவர்கள் அது பற்றி விரிவாக அமைத்திருக்கிறார்கள். அவருடைய பாட்டுத்தான் நீராறும் கடல் உடுத்து என்று வருகின்ற பாடலும் கூட. அவர்தான் இறைவனுக்கும் கூட ஓய்வு காலம் ஒன்று உண்டு என்று சொன்னார். நம்மை பொறுத்தவரையிலும் ஓய்வு காலம் இறைவனுக்கு இருப்பதாக சாத்திரங்கள் எங்கேயுமே சொல்லப்பெறவில்லை. ஓய்வு காலத்திலே இருந்து படித்து ஆனந்தப்படுவதற்காக வேண்டி ஒரு பிரதி நான் எடுத்துக்கொள்கிறேன், நீ திரும்பவும் சொல் என்று கேட்டிருக்கிறார் இறைவன். தான் பாடிய எல்லாவற்றையும் தொகுத்து சொல்லுவது என்பது எல்லாராலையும் அவ்வளவு எளிமையாக முடியக்கூடியது இல்லை. அதனால் அவர் என்ன பண்றார் என்று கேட்டால் திருவடிக்கு சொல்லிய பாட்டு என்று சொல்றார். சிவபுராணத்திலே திருவடிக்கு சொல்லிய பாட்டு என்று சொல்றார். அப்ப திருவடியின் கீழ் அமர்ந்து இந்த பாடல்களை எல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார், மீண்டும் அமைத்து சொல்லியிருக்கிறார். அதனால அவர் திரும்ப சொல்லும் பொழுது முழுமையாக சொன்னார் என்பதுதான் இன்று வரை சைவ மக்களிடத்திலே நாம் கொண்டிருக்கின்ற ஒரு கோட்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர் ஒரு
இப்போ தருமபுரம் என்ற பெயர் 3 பாடல்கள் தான் வருதுன்னா 3 தான் பாடியிருக்கிறார், அவ்வளவுதான். அது 10 பாடலா ஏன் பாடலை என்பதை பற்றி எல்லாம் நாம் எண்ணிக்கொள்ளக்கூடாது. அதனால் அந்த பாடல் குறைவுடல் என்பதாகவும் நாம் சொல்லுவதற்கு வாய்ப்பில்லை. அவர் பாடியது முழுமையாக 2வது முறையாக திருவடிக்கு சொல்லிய பாட்டு, திருவடியின் முன்னே இருந்து இறைவன் எழுத சொல்லிய பாட்டு என்பதனாலே அது ஒரு முடிந்த முடிவானது என்பதை ஏறக்குறைய பல ஆசிரியர்களும் அதை பற்றி பேசியிருக்கிறார்கள். ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் இந்த பாட்டில் குறை உண்டு என்பதாக சொல்கிறார்கள். அது வந்த பிறகு அப்புறம் நான் குறையில்லை என்று சொல்லுவதற்காக வேண்டிய ஒரு காரணம் கண்டுபிடித்து இந்த 6, 5, 8 வருவதனால 658 முடிகிறது என்பதாக சொல்லி ஒரு அமைத்து சொல்லியிருக்கிறேன். ஆனால் தலைப்பு 51ஆக ஏன் அமைந்தது என்பது பற்றி நான் முன்மே சொல்லியிருக்கிறேன். மொத்த ஒலிகள் 51ஆக கணக்கிட்டிருக்கிறார்கள். அதாவது பொருளை உணர்வதற்கு என்று ஒலியை சொல்லும் பொழுது மொத்தம் 51 ஒலிகள் உண்டு என்பதாக அமைத்து சொல்லியிருக்கிறார்கள். தமிழ் வரலாற்றிலே இது பற்றிய குறிப்பு 51 ஒலி என்பதாக சொன்னார்கள். 51 ஒலி இருந்தால் 51 அக்ஷரம் இருக்க வேண்டும். தனித்தனி ஒலிக்கு தனித்தனி அக்ஷரம் இருக்க வேண்டும். அப்படி நம்ம இடத்துல 51 அக்ஷரங்கள் இல்லை. ஆனால் தொல்காப்பிய காலத்திலேயே இதை மீளவும் மறுபரிசீலனை செய்யப்பட்டு நமக்கு 51 ஒலி என்பது மாற்றப்பட்டு 31 ஒலிதான் என்பதாக முடிவு செய்தார்கள். இதை இன்றைக்கு உலகம் அனைத்தும் புகழப்பட்டு கொண்டிருக்கின்ற வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரியார் அவர் தானே செந்தமிழ் என்பதாக சொன்னார் என்பதாக அமைத்து சொல்லுகிறார்களே. அவர் தமிழ் மொழியின் வரலாறு என்ற பகுதியிலே இந்த வரலாற்றை எழுதி தமிழ் மொழிக்கு என்று மொத்தம் 31 ஒலிகள் இருக்கின்றன, 31 என்பதாக கணக்கிட்டு அந்த 31 என்பதைத்தான் 31 எழுத்துகள் என்பதாக சொல்லி அகர முதல் நகர எருவாய் முப்பகுதென்ப எழுத்தெனப்படுவ அகர முதல் நகர எருவாய் முப்பகுதென்ப என்று தொல்காப்பியத்திலே முதல் சூத்திரம் வருகிறது. ஆக 30 எழுத்துக்கள். இந்த 30 எழுத்தோடு சேராதது ஆயுத எழுத்து என்று ஒரு கணக்கை அவர்கள் அமைத்தார். தொல்காப்பிய முதல் சூத்திரத்திலே இது சேருகின்ற செய்தி. ஆனால் 31 என்று சொன்னால் நம்முடைய திருவாசகத்திலே 31 ஒலிகளுக்காக பாடினார் என்பது நமக்கு பொருத்தமுடையதாக அமையவில்லை. 31 முடிய வேண்டும் என்பது பற்றி. அதன் பிறகு அருணகிரிநாத பெருமான் 51 பாடல்கள் பாடுகிறார். அருணகிரிநாத பெருமான் கந்தர் அனுபூதியிலே 51 பாடல்கள் பாடுகிறார். அதை பரிசீலனை செய்து அது பற்றி விளக்க உரை எழுதிய பாம்பன் சுவாமிகள் அவர் அருணகிரிநாத வரலாறு பற்றி எழுதுகிறார். பாம்பன் சுவாமிகள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால், இது 51 பாடல்கள் இல்லை, 43 பாடல்கள் தான் அவர் பாடியவை. நம்முடைய பெருமன்றத்தில் தியாகராசன் B.A. என்பதாக ஒருவர் பதிப்பித்திருக்கிறார். செய்தாந்த பெருமன்றம் வெளியிட்டிருக்கிறது. அது 100 பாடல்கள் கந்தர் அனுபூதி என்று வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிப்பு இப்பொழுதும் இருக்கிறது. நான் இருந்தபோது இருந்திருக்கு. தியாகராசன் 100. அவர் என்ன செய்தார் என்று கேட்டால், அந்த 100 பாடல்களுக்கும் சக்கரம் எழுதி அதற்கு ஒரு மந்திரம் எழுதி அதன் பிறகு இந்த கந்தர் அனுபூதி பாடல்களை எழுதியிருக்கிறார். இதை எப்படி நாம ஆராய்ந்து சரிதானா என்பதாக பண்ணலாம் என்று நான் இருந்த பொழுது இந்த 101 பாடல்களையும் தனித்தனியாக எல்லாருக்கும் எழுதி கொடுத்து அவர்களை அவர் சொன்னபடி அதுக்கு என்ன நைவேத்தியம், அதற்கு என்ன பாராயணம், மூல அக்ஷரம் என்ன என்றெல்லாம் எழுதியிருக்கிறார். அதுபடி பாராயணம் செய்து அந்த பயன் நமக்கு வருகிறதா என்பதாக பார்த்த பொழுது யாரும் வந்ததாக நமக்கு ஒத்துக்கொள்ள இல்லை. ஆனால் 100 பாட்டு என்பது ஒரு சரியான முறை என்பதாக அமையப்பெறவில்லை என்று இந்த அனுபவத்தின் மூலமாக சொன்னவர்கள். அது பற்றி தொகுத்து பெருமன்றத்திலே நான் ஒரு கமிட்டி கூட்டத்திலே அந்த குறிப்பு எழுதியிருக்கிறேன். இந்த 101 பாடல்கள் நாம போடுகிறோம்,
ஆனால் 101 பாடல்கள் இருந்தமைக்கு அனுபவ வழியிலே சான்று இல்லை என்பதாக எழுதியிருக்கிறேன். ஆக பாம்பன் சுவாமி என்ன செய்ய என்று கேட்டால் 43 பாடல்கள் தான் அருணகிரிநாதர் பாடியவை என்பதாக ஒரு முடிவெடுத்தார். அவர் முடிவெடுப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் 43வது பாடலிலே ஆசா நிகழும் தோளாயினவின் பேசா அனுபூதி பிறந்தது அப்படின்னு சொல்றதுனால அனுபூதியாகி அந்த அனுபவம் பிறந்து விட்டது என்று 43வது பாடல் சொல்லுவதனாலே எஞ்சி உள்ள 8 பாடல்கள் வேறு யாரோ பாடி சேர்த்திருக்கிறார்கள் என்ற முடிவுக்கு பாம்பன் சுவாமிகள் 43ஓடு முடிந்து விட்டது அருணகிரிநாதர் வாக்கு என்று குறிப்பிட்டுள்ளார்கள். இப்ப நம்முடைய திருவாசகத்தை நாம் எடுத்துக்கொண்டால் இது 51 இருக்கிறது. 51 என்பது எழுத்துகளின் சாரமாக வந்தது என்பதாக நானே ஒரு முறை சொல்லியிருக்கிறேன். 51 எழுத்துகள் ஆதரனால 51 வந்தது என்பது பற்றி. திரும்ப நான் திருமூலர் திருமந்திரத்தை ஆராய்ந்த பொழுது அவரே 50 எழுத்துத்தான் உண்டு என்பதாக சொல்லியிருக்கிறார். 50 எழுத்தும் ஓர் 5 எழுத்தானே என்பதாக திருமந்திரத்தில் நமக்கு வருகிறது. இந்த எழுத்துக்களை பற்றி சொல்லுகின்ற சிவய நம என்ற எழுத்துக்களை பற்றி சொல்லுகின்ற ஒன்றிலே 50 எழுத்தும் ஓர் 5 எழுத்தாமே. அப்போ அவர் 50 தான் எழுத்து என்று கொண்டிருக்கிறார். ஒரு சில பேர் 51 எழுத்தும் ஓர் 5 எழுத்தாமே பாடவேதம் என்பதாக சொல்லி 51 எழுத்து என்று கீழே அதை குறிப்பு எழுதியிருக்கிறார்கள். 50 எழுத்தும் ஓர் 5 எழுத்தாமே என்பதுதான். சரி, மணிவாசக பெருமான் இவ்வாறு பாடுவதற்கு ஒரு காரணம் என்ன, 51 என்ற பதியத்தை கொண்டு வருவதற்கு ஒரு காரணம் என்ன என்பதாக சொல்லி பல பேர் ஆராய்ந்திருக்கிறார்கள். நான் மட்டுமல்ல, பல பேர் ஆராய்ந்திருக்கிறார்கள். அதிலே நான் கூட மகா வாக்கியங்கள் 4 வேதாந்தத்தில் வருகின்ற மகா வாக்கியங்கள் 4 அந்த 4ஐயும் விரித்து பொருள் செய்கின்ற வகையிலே தான் முதல் 4 அகவல் பாக்கள் அமைந்திருக்கின்றன. மகா வாக்கியங்கள் அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, அயம் ஆத்மா பிரம்மம் என்று வருகின்ற 4 மகா வாக்கியங்களினுடைய பொருளாக முதல் 4 அகவல் பாக்கள் வருகின்றன என்று நானே எழுதியிருக்கிறேன் கட்டுரையில். இவெல்லாம் நீங்க சித்தாந்தத்திலே தத்துவ சாஸ்திரத்தை பற்றி அந்த என்னுடைய ஆசிரியர் உரை எழுதும் பொழுது ஒரு முறை திருவாசகத்தினுடைய உட்பொருளை சொல்லுகின்ற காலத்தில் முதல் 4 நெடும்பாட்டுக்கள் இருக்கின்றனவே இதற்கு மறைமலைகள் தனியாக உரை எழுதியிருக்கிறார். இந்த 4ற்கும் அதே மாதிரி பண்டிதமணி கதிரேன் செட்டியார் அவர்கள் திருச்சதகம் முதல் திருவம்பாவைக்கு எழுதினார். அதன் திருச்சதகத்துக்கு உரை எழுதியிருக்கிறார். தனித்தனியாக அப்படி உரை கண்டிருக்கிறார்கள். நான் இதை எழுதும் பொழுது இந்த 4 அகவல் பாக்கள் ஏன் வருகின்றன என்பதாக சொன்னால் மகா வாக்கியங்கள் 4 இருக்கிறது. 4ருடைய பொருளை விளக்குகின்ற போக்கிலே இந்த 4ம் உண்டு என்பதை நாம் கொள்ளலாம் என்பதாக நான் அமைத்துக் கொண்டு இந்த 4 போக 51 4 போக மற்றவற்றைத்தான் நாம் அவர் பாடியதாக கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதிலேயும் 10 என்று சொல்லப்படுகின்ற பகுதி வேறு, பதிகம் என்று சொல்லுகின்ற பகுதி வேறு என்று 2ஆக பிரித்து விட்டு திருச்சதகத்தை தனியாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி பார்த்தால் 4 நெடும்பாட்டுகள், திருச்சதகம் 1 5, அதன் பிறகு வருகின்ற 10 பதிகம், இவர்தான் தனித்தனியாக எடுத்து பார்த்து இப்படி நாம் பிரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். எல்லாம் இது தனியாக திருவாசக மாநாட்டு மலர்லையும் திருவாசகம் நடக்கும்போது பொதுவாக ஆனி மாதத்தில் திருவாசக மாநாடு நடக்கும், அதிலே நான் அதை குறிப்பு எழுதியிருக்கிறேன். இவைகள் எல்லாமே முழுமையாக மணிவாசக பெருமானுடைய கருத்தை உணர்த்துவதாக எனக்கே படவில்லை. நாங்க ஏதோ ஒரு சமாதானம் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு என்பதாக ஒரு சமாதானம் வைத்திருக்கிற ஒழிய ஏன் மணிவாசக பெருமான் 51ஆக நிறுத்தினார் என்பது பற்றி அண்மையிலே நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். அந்த முடிவு நான் எதுவும் எழுதவில்லை, உங்களுக்கு தான் இப்போ முதல்ல சொல்றேன். காலையில் அவர் கேட்டுவிட்டார். நான் அந்த முடிவை நான் எந்த நூலில் எழுதவில்லை.
மணிவாசக பெருமானுடைய வரலாற்றில் மிக முக்கியமான பகுதி, எல்லா இடங்களிலேயும் எடுத்து அமைந்திருக்கின்ற ஒரு பகுதி, அவரை பற்றி கற்பனை களஞ்சியம் சிவபுராண சுவாமிகள் சொன்ன ஒரு கருத்து ஒன்று உண்டு. என்ன சொல்லுகிறார்? மணிவாசக பெருமான் தானே முத்தி தருகுவன் அப்படின்னு ஒரு கருத்து சொல்றார். முத்தி தருவதற்கு உரிய ஆற்றல் யாருக்கு என்று கேட்டா அது பெருமானுக்குத்தான், வேறு யாருக்கும் முத்தி தருகின்ற உரிமை இல்லை. ஆனால் நீங்க பெருமானிடத்தில் போறது ரொம்ப கஷ்டம், அவரிடத்தில் போகாதீர்கள், ரொம்ப எளியவர் மணிவாசக பெருந்தகை, அவரை கடிதல் மனத்தால் கட்ட வல்லார்க்கு தானே முத்தி தருகுவன் என்று சொல்லி அதற்கு சான்றாக என்ன சொல்றார் என்று கேட்டால், நான் கூட அந்த குறிப்பு சொல்லியிருக்கிறேன். நீங்க நம்ம சிவபுராணத்தில் நீங்க அந்த இடம் வரும்போது நான் சொன்னது எடுத்து பார்த்தால் தெரியும். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அப்படின்னு ஒரு குறிப்பு சொல்லி அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறேன். சிவன் என்று சொன்ன பிறகு அவன், சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால், அதே சிவன் சொன்ன பிறகு போதாத அப்புறம் அவன் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்பது பற்றி நீங்க அந்த இடத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கு நான் சொன்ன விளக்கங்கள் தெரியும். இது இன்னொரு வகையாலும் நான் எழுதியிருக்கிறேன். தோணித்துறை, இந்த 4 துறைகள்ல தோணித்துறை புகுந்தவர் நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான். இப்படிக்கு ஒவ்வொரு யாருமே பெருந்துறை புகுந்ததாக நமக்கு வரலாறு இல்லை. திருப்பெருந்துறை என்று ஒரு இடம் இருக்கிறது என்பதனால திருப்பெருந்துறை சொல்ற மொழி அப்படி இல்லை. பெருந்துறை புகுதல் என்பது ஒரு அனுபவம். தோணித்துறை புகுதல் எப்படி ஒரு அனுபவமோ அதுபோல சுந்தரர் அருள்துறை புகுந்தவர், அறத்துறை புகுந்தவர் அப்பரடிகள். அறத்துறை அடிகள் எம் அருளே என்பதாக திருவதிகையிலே அவர் பாடுகிறார். அவர் புகுந்தது அறத்துறை. சுந்தரர் பெருமான் அவர் புகுந்தது அருள்துறை. வெண்ணை நல்லூர் அருள்துறையில் புகுந்தார் அவர். இவளெல்லாம் எல்லை குறிப்போடு உடையன. தோணித்துறை என்றால் ஓம் என்பதுதான். தோணித்துறை நீங்க போய் பார்க்கலாம், அது உயரத்தில் அப்படியே இருந்தது, 12 முறை பிரிந்தது, அங்கு இருந்தெல்லாம் பார்த்துட்டு வரலாம். ஆனா தோணித்துறை என்பதனுடைய பொருள் என்ன என்று கேட்டால், அகர உகரம் ஆகிய இரண்டும் இணைந்ததாக அமைந்த ஓம் என்ற தோணியிலே பெருமான் 12 முறை வந்திருக்கிறார். 12 முறையும் சீர்காழிதான் மிதந்திருக்கிறது. 12 முறை கடல் கொள்ளப்பட்ட ஊர் சீர்காழி. 12 முறை கடல் புகுந்தது. அப்போ ஒவ்வொரு முறை கடல் புகுந்த பொழுதும் இறைவன் உமையம்மையோடு தோணியில் வந்திருக்கிறார். தோணியில் வந்த பொழுது சீர்காழி மட்டும் மிதந்து கொண்டிருந்திருக்கிறது. அதிலே அப்படியே அந்த தோணியோடையே தங்கிவிட்டான். இந்த செய்தியை எடுத்து சொல்லுகிறவர் நம்பியாண்டார் நம்பிகள். இதை நான் எழுதிய பொழுது பல பேர் மறுத்தார். எனக்கு அந்த வரலாறு நான் என்ன ஞான கண்ணாலைய பார்த்து யாராவது ஒருத்தர் சொல்லி இருந்தா அதை படிச்சு பார்த்துட்டு சொல்றவங்க தான். ஞான கண்ணை நான் பார்க்கவே இல்லை. 12 முறை கடலால் மிதந்த ஊர் என்று எழுதின உடனே முதல் மறுப்பு எழுதியவர் திருச்சிற்றம்பலம் மு. அருணாச்சலம் பிள்ளை. பல்கலைக்கழகத்துக்கே எனக்கு ஒரு போராட்டம் நடத்தி ஒரு பொய்யானவற்றை சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னார். நான் உடனே நம்பியாண்டார் நம்பி பாடி இருக்கார் 12 முறை கடலால் மிதந்த ஊன்னு சொல்லிட்டு புத்தகத்தை எடுத்து கொண்டு போய் காட்டினேன். அதோட அவர் அந்த விஷயத்தை எடுத்துக்கொள்றது இல்லை. அவரு திருச்சிற்றம்பலம் வேற, அங்க இப்ப பந்தனை நல்லூர் வழியா வைத்தீஸ்வரன் கோயில் போற திருச்சிற்றம்பலம் அந்த ஊர்க்காரர் அவர் பெரும்புலவர். அதை நான் ஒன்றும் அவருடைய புலமையை பற்றி ஒன்றும் குறை சொல்லவே இல்லை. வரலாறு நிறைய எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த இதை மறந்து விட்டார். வைஷ்ணவத்திலே 12 பெயர்களை சொன்னாலே முத்தி என்பதாக சொல்லி
ஒரு பெயர், இறைவனுடைய பெயர் ஸ்ரீதரன் என்பதிலிருந்து தொடங்கி 12 பெயர்களை சொன்னார் முத்தி. அதே மாதிரி சீர்காழிக்கு 12 பெயர்கள் உண்டு, சேக்கிழார் எழுதியிருக்கிறார். அந்த 12 பெயர்களை அப்படியே சொன்னால் முத்தி. அதிலே இந்த 12 பெயர்களையும் முறையாக சொல்லி திரு எழுகூற்றிருக்கை பாடியவர் ஞானசம்பந்தர். அப்படி அவர் பாடும் பொழுது நான் 10ஆம் இடத்துக்கு சொந்தக்காரர் என்பதாக சொல்லி அமைக்கிறார். 10ஆம் இடம் என்பது காளி என்ற பெயர். இதெல்லாம் சீர்காழிக்கு உள்ள வரலாற்று வந்து 12 முறை கடலால் மிதந்த ஊர். நீங்க வந்து லெமூரியா கண்டம் முடிய போச்சுங்கிறதுக்கு வரலாறு சொல்லுகிறீர்கள். 12 முறை கடல் கொல்லப்பட்டது, 12 முறை மிதந்தது. சிவன் ஓம் என்ற தோணிகளே வந்து அங்கேயே தங்கிவிட்டான் என்பதாக சொல்லுவது நம்முடைய திருமுறைகள் சொல்லுகின்ற செய்திகள். நம்பியாண்டார் நம்பி எல்லா வரலாறுகளையும் பொல்லாப்பிள்ளையார் அருளால் பெற்றவர். சேக்கிழாருக்கு வந்து அசரீரியால் அவருக்கு அந்த ஆற்றல் வந்தது. ஆனா பொல்லாப்பிள்ளையார் நேராக நின்று இந்த வரலாற்றை வந்து அருள் முறையில் சொல்லி கேட்டவர் நம்பியாண்டார் நம்பிகள். அவர் சொல்றார் 12 முறை கடலால் மிதந்த ஊர். அது ஞானசம்பந்த பெருமானுக்கு. அறத்துறை புகுந்தேன் என்பது நாவுக்கரசரே திருவதியில் சொல்லுகிறார். அறத்தின் வழி நான் வந்தேன் என்பதாக சொல்லி அறத்துறை புகுந்தேன். அறத்துக்கு இறையாற்றல் உண்டு என்று நான் ஒன்று மறுக்கவே இல்லை. ஆனா அறம் குறிப்பிட்ட எல்லையை உடையது. தோணி அகர உகரம் இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் அந்த ஓ என்ற தோணி. அதனால்தான் தோளுடை என்பதாக எடுத்தார். தோணித்துறையில் வந்தவர் ஞானசம்பந்த பெருமான். இதெல்லாம் நம்பியாண்டார் நம்பிகள் நாம படிக்கிறதே இல்லை. நம்பியாண்டார் நம்பிகள் வந்து திருஞான சம்பந்தரை பற்றி 6 நூல்கள் பாடியிருக்கிறார். நான் குறிப்பிட்டு என்னுடைய புத்தகங்கள் அதில் எழுதியிருக்கிறேன். அப்பரடிகள் அறத்துறை புகுந்தவர். அருள்துறை புகுந்தவர் என்பதாக சொன்னால் அது நம்முடைய சுந்தரர். வெண்ணைநல்லூர் அருள்துறை. வெண்ணைநல்லூர் கோயிலாக இருந்தாலும் கூட அது அருள்துறை என்பதாக அருள்துறையில் புகுந்தார். அருள்துறையில் புகுதல் என்பதாக சொன்னால் என்ன வரும் என்று கேட்டால், அருள்துறையில் நான் புகுகிறேன் என்பதாக சொன்னால் என்ன வரும், என்ன அனுபவம் நமக்கு வரும்? நான் அருளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன், ஆனால் அனுபவம் வராது. என் வீட்டுக்கு வந்து அருள்துறைன்னு பேர் வைக்கிறேன், அதனால அருள் எனக்கு வந்து அனுபவப்படாது. அருள்துறை என்பதாக சொன்னால் இறைவன் ஒருவனுக்கு நான் அடிமை என்பதாகிய எண்ணம் உங்களுக்கு வர வேண்டும். நான் என்றும் இறைவனுக்கு மீளா அடிமை. ஏதோ ஒரு பிறவில் என்பது மட்டுமல்ல, மீளா அடிமை என்பதாகிய எண்ணம் எனக்கு வந்து விடுமையானால் அப்பொழுது அருள்துறை போவதாக பொருள். இவை எல்லாவற்றையும் கடந்து உத்தரகோசமங்கை வழியாக, அதை விட்டுடக்கூடாது, உத்தரகோசமங்கை வழியாக, உத்தரகோசம் என்பது நம்மிடத்தில் இல்லை. உத்தரகோசம் என்பது நம்மிடத்தில் இருப்பது பஞ்சகோசங்கள். பஞ்சகோசங்களை அடிப்படையாக கொண்டது திருவைந்தெழுத்து. 5 கோஷங்கள் நமக்கு உண்டு. கோஷம்னா தத்துவ கூட்டம். இப்போ தசைத்திரள் அது ஒரு கோஷம், எலும்பு அது ஒரு கோஷம். இப்படி 5 வகை கோஷங்கள் உண்டு. அந்த 5 வகை கோஷங்களுடைய ஆற்றல்களை அடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பஞ்சகச்சம் கட்டுவது என்பதாகிய ஒரு மரபு வந்தது. பஞ்சகச்சம் என்று சொன்னால் 5 வகை கோஷங்களையும் அடக்குதல். தசை திரள்னாலே நாம சில பாவங்கள் செய்வோம், எலும்பினுடைய முதிர்ச்சியினாலே சில பாவங்களை செய்வோம். இந்த 5 வகை நிலைகளையும் 5 வகை கோஷங்களையும் கட்டுப்படுத்துவதற்கு, கட்டுப்படுத்தினேன் நான் கட்டுப்படுத்தியவன் என்று சொல்லுவதற்காக கட்டுவதுதான் பஞ்சகச்சம். என்னுடைய சுவாமிகள் எனக்கு
தீட்சை மயிலம் சுவாமி நீ 5 லட்சம் கட்டிக்கொள்ள அப்படின்னு சொன்னார். 1 லட்சத்தையும் நான் கட்டுறது யோசியது இல்லை. எல்லா ஆசையும் இருக்கும் போது எங்க சாமி நான் 5 லட்சம் கட்டுறது? பஞ்சகட்சம் என்பது 5 வகை கோஷங்களினால் எழுப்பப்படுகின்ற ஆசைகளை அடக்கியவன் என்பது ஒரு பஞ்சகட்சம் என்பது. 5 வகை கோஷங்கள், 5ஐயும் தாண்டிய ஒன்று 6வது கோஷம். 6வது கோஷம் என்ன என்பதாக சொன்னால், இந்த 5 கோஷங்களையும் அடக்கி ஆளக்கூடிய மந்திர கோஷம் ஒன்று உண்டு. மந்திர கோஷத்துக்குத்தான் மணிவாசக பெருமான் உத்தர கோஷம் என்பதாக சொல்லுகிறார். உத்தரம் என்பதற்கு பொருள் மருவி உயர்ந்தது உத்தரம். உத்தரம் நாம மேல் கூரைன்னு சொல்றோம் இல்லையா? இப்போ உத்தரம் என்பது எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கி மேலே இருப்பது உத்தரம். உத்தர நட்சத்திரம் எல்லா திருவாதிரை திருவோணத்தையும் அடக்கியது. 2 திரு இருக்கிறது என்பதாக சொல்லி எல்லாம் எழுதுவார்கள். திரு என்ற அடைமொழி உள்ள நட்சத்திரம் 2 தான் எழுதுவார்கள். திருவாதிரை திருவோணம் எல்லாவற்றையும் அடக்கிய நட்சத்திரம் உத்தரம். நம்ம சைவத்தில் அந்த மரபு இருக்குது. உத்தரத்தில் தான், பங்குனி உத்தரத்தில் தான் திருவாதிரை, அதாவது திருவாரூரிலே பங்குனி உத்தர பெருவிழாவை உண்டாக்கினார்கள். அதுல வந்ததுதான் உத்தரம். நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன், எழுதி இருக்கிறேன். செய்தவர் நம்பி அடிகள். அது இப்ப நாம நம்பி அடிகள் சொல்றோம். நம்பினா என்ன? நம்பி அடிகள். நம்பி அடிகள் அவர்தான் அந்த விழாவை ஏற்பாடு செய்து மாசி மாசம் உத்தரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் அஸ்தம். மாசி மாசம் அஸ்த நட்சத்திரம் தொடங்கி பங்குனி உத்தரம் வரை அந்த விழா தொடர்ந்து நடைபெற வேண்டும். அந்த 27 நட்சத்திரங்களில் தலைமை உடையது உத்தரம். அஸ்த நட்சத்திரத்திலிருந்து உத்தர நட்சத்திரம் வரை அமைந்திருக்கின்ற எல்லா நட்சத்திரங்களிலேயும் பிறந்தவர்களை நாம எப்படி பார்த்தாலும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம். எல்லாவற்றையும் தன்னுடைக்கு உயர்வது உத்தரம். அந்த உத்தர நட்சத்திரத்திலே நீங்க விழா செய்தீர்களே ஆனால் அஸ்த நட்சத்திரம் தொடங்கி எல்லா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அது பயன் தரும். அப்படி பயன் தர வேண்டும் என்பதற்காக திருவாரூரிலே பங்குனி உத்தர பெருநாள் தொடங்கப்பட்டது. 1 மாசம் விழா. தொடங்கினவர் நம்பி அடிகள், துணை செய்தவர் அப்பரடிகள். அவர் காலத்தை சார்ந்தவர் அவர். அந்த நம்பி அடிகள் தான் இந்த தண்ணீரால் முதல்ல விளக்கெறியுமாறு செய்தவர். தண்ணீர் விளக்கெறித்தல் சொன்ன முதல்ல அவர் தான். அப்புறம்தான் வள்ளலார் காலத்திலே அது நிகழ்த்தப்பட்டது. இது நம்முடைய திருமுறை காலத்திலே செய்தி. ஒரு சமணர் வீட்டில் போய் ஒரு எண்ணெய் கேட்டார். அவர் உங்க பெருமான் கையில தான் நெருப்பு வச்சிருக்கானா, அவனுக்கு விளக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டார். அவர் கேட்டுட்டு சும்மா இல்லை, உனக்கு விளக்கேத்தன ஆசை இருந்தா இந்த கமலாலயம் குளத்தில் இருந்து தண்ணி எடுத்து ஏற்றுன்னு சொன்னார். அப்படியே செய்தால் எரிந்தது. அதனால அது ஒன்றும் குற்றம் இல்லை. அது எப்பொழுது எரியும்? இப்ப என்னால் எரிய வைக்க முடியுமா என்று கேட்டால், என்னுடைய உடம்பு உத்தரகோஷமாக ஆக வேண்டும். எப்படி ஆக்கிறது உத்தரகோஷம்? இப்ப இருக்கிறது பஞ்சகோஷம் தான். பஞ்சகோஷம் சொன்னா நிலம் நீர் தீவழிவான், இந்த 5 தான். 5ஐயும் தன்னுள் அடக்கிய ஒரு கோஷம் ஒன்று உண்டு. இந்த கோஷத்தை வேற யாரும் பாடல, சித்தர்கள் அங்கங்கே சொல்லி இருக்கிறார்கள். உத்தரகோசமங்கை என்ற ஒன்றை நேராக நின்று அந்த அனுபவத்தை பாடிய பெருமை மணிவாசக பெருமை. திரு உத்தரகோசமங்கை. உத்தரகோசமங்கை உள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா. திருப்பெருந்துறைக்கு அவன் அரசன். ஆனா உத்தரகோசமங்கையில் தான் அவன் இருக்கிறான். நம்மிடத்துல பெருமான் இருக்கிறான். நம்மிடத்துல பெருமான் இருக்கிறான். ஆனா ஆன்மாவினுள்ளே பெருமான் இருக்கிறான்.
ஆன்மாவைத்தான் உத்தரகோச மங்கை என்று சொன்னார் என்று ஆராய்ச்சியாளர்கள் ஒரு சிலர் அதை கருதி இருக்கிறார்கள். அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலே அருணாசலம் பிள்ளை இருந்தால் அவர் எழுதியிருக்கிறார், இந்த கருத்தை எழுதியிருக்கிறார். அப்பவே இவர் இருந்தவர் தான், பண்டிதமணி அவர் காலத்தில் வந்தவர் தான். அவர் இருக்கிற உத்தரகோசம் என்பது ஆன்மாவினுடைய நிலை என்பதாக ஒரு குறிப்பு எழுதியிருக்கிறார், அவ்வளவுதான். அப்போ கரந்தையிலே இருந்த பண்டித கந்தசாமி பிள்ளை அவர்கள் திருவாசகம் தொகுத்தார்கள். அந்த எல்லா அண்ணாமலை பல்கலைக்கழகத்து பணி திருவாசகத்தை அவர்கள் பிழை நீக்கி அருஞ்சொற்பொருள் எழுதி, ஒரு பக்கம் பாடலை எழுதி, ஒரு பக்கம் அந்த பாடலை பிரித்து எழுதி அதற்கு விளக்கம் எழுதி பண்டிதனை கந்தசாமி பிள்ளை அவர்கள் அதை செய்தார்கள். அதற்காக தனியாக நிதி ஒதுக்கி அண்ணாமலை பல்கலைக்கழகம் அதை செய்தது. அங்கேதான் அதை வெளியிட்டார்கள். அவர்களும் கூட உத்தரகோச மங்கை என்பதற்கு சரியான பொருளை காண முடியவில்லை என்பதாக சொன்னார்கள். அப்போதெல்லாம் நான் இருந்த காவலை வரலாறு இருந்தார்கள், திருமுறை வரலாறு எழுதினார்கள். உத்தரகோசம் என்பது மந்திர கோஷம். அது அதாவது மந்திரத்தால், இப்போ மனிதனுடைய உடம்பை நீங்க ஒரு கோடு மாதிரி போடுகிறீர்கள், அதே மாதிரி மந்திரத்தால ஒரு கோடு முழுவதும் அமைந்தால் அது ஒளியும் ஒளியுமாக இருந்து உங்களை காப்பாற்றுகின்ற ஒரு நிலை மந்திர கோஷம் என்று பெயர். எல்லா பொருள்களுக்கும், உலகப் பொருள் எல்லாவற்றிற்கும் அடிப்படையிலே அதை இயக்குகின்ற ஒரு மந்திர எழுத்து ஒன்று உண்டு. எல்லா பொருள்களுக்கும் இந்த மேகை தானே ஒடியணும்னு சொன்னா அதற்கு ஒரு மந்திர எழுத்தை நீங்கள் ஒடித்தால் இந்த மேகத்தை ஒடிந்துவிடும். அந்த மாதிரி ஒரு மந்திரம் இருக்கு, நமக்கு தெரியல. ஆனா நம்ம உடம்புக்கு மந்திரம் நமசிவாய. நம்ம உடம்புக்கு நான் கால் என்று சொல்லி நமசிவாய் என்பதாக நாம் அமைக்கிறோம். அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு மந்திரம் உண்டு. அந்த மந்திர ஒளியும் சேர்ந்ததாக அமைந்திருக்கின்ற ஒரு கோஷம் நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. அந்த கோஷம்தான், அதுக்கு தனி இடம் கிடையாது. அந்த கோஷம்தான். இப்ப எத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள், நான் ஒவ்வொருத்தரும் வெவ்வேறுன்னு தெரிஞ்சு கொள்கிறேன் இல்லையா? இங்க முதல் பெண்கள் 4 பேர் இருக்கிறார்கள், நால்வரும் தனித்தனியானவர். அந்த வேறுபாடு எப்படி தெரிகிறது என்பதாக சொன்னால் உத்தரகோஷம்தான் அந்த பிரிப்பை எடுத்து நமக்கு உணர்த்துகிறது. பிரிப்பு நமக்கு அனுபவப்படுகிறது. வந்தவர்கள் இந்த பக்கத்திலே இருந்தவர்கள் 4 பேர் தான் என்று நீ எப்படி நிச்சயமாக சொல்லுகிறாய்? எண்ணி பார்க்க சொல்றோம் இல்லையா? அந்த பிரிவை உணர்த்துவது மந்திர கோஷம். இப்ப 4 பேருக்கும் 4 பேர் நமசிவாய தான். ஆனா ஒரே மாதிரியாக பிரிவுபடுத்தாது. காரணம், அதை அவர்கள் அனுபவிப்பதை பொறுத்து. அந்த மந்திர கோஷத்தை தான் மணிவாசக பெருமான் உத்தரகோஷம் என்பதாக சொல்கிறார். உத்தரகோஷம் அங்கே நான் தரிசனம் செய்தேன், சென்று தரிசிக்கிறது உண்டு. உத்தரகோஷம் அங்கே நான் வழிபாட்டுக்கு சென்று தலையாத்திரையில் சென்று தரிசித்து வந்தேன். உத்தரகோஷம் எங்கே இருக்கு என்று கேட்டால், உங்கள் ஒவ்வொருவரையும் வரையறுத்து கொண்டு உங்கள் பக்கத்திலே மந்திர வடிவமாக அந்த ஒளியும் ஒளியுமாக ஒரு கோடு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கோட்டை தாண்டி தான் உங்களை தொடணும். எது வந்தாலும் அந்த கோட்டை தாண்டி கொண்டுதான் உங்ககிட்ட வரணும். அது ஒரு கோட்டை. அந்த கோட்டையை விரிவாக பாடியவர் மணிவாசக பெருந்தகை ஒன்றுதான். அவர் அதற்கு கொடுத்த பெயர் உத்தரகோஷம். உத்தரகோஷமங்கை உள்ளாய், அதிலே இருந்து என்னை பிரித்து, அவரிடத்திலிருந்து என்னை பிரித்து வேறாக்கி என்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறாய் என்று பாடுகின்ற அளவுக்கு உத்தரகோஷமங்கை பாடினார். உத்தரகோஷமங்கை பாடிய பிறகுதான் அவர் திருப்பெருந்துறையை பாடுகிறார். அதனால் அவருக்கு நீங்க தோணித்துறை புகுந்தார், அறத்துறை புகுந்தார், அருள்துறை புகுந்தார் என்றெல்லாம் மூவருக்கும் சொல்லுகிறீர்களே, 4வது உள்ளவர் பெருந்துறை புகுந்தவர். பெருந்துறை புகுந்தால் அங்கு என்ன அனுபவப்படும் என்று கேட்டால் அறிவு அனுபவப்படாது.
அறிவு மங்கி விடும். சில பேர் நான் நினைக்கிற ஞாபகம் வரல என்று சொல்லுவார்கள். ரொம்ப பழகியவர் பேர் கூட ஞாபகம் வரல என்று சொல்லுவார்கள். அறிவு அனுபவப்படாது. பின்ன என்ன அனுபவப்படும் என்று கேட்டால், பேரின்பம் என்று சொல்லுகின்ற இறை இன்பமானது நேராக அனுபவப்படும். அதுதான் பெருந்துறை அனுபவம். அதை பெற்றவர் அவர். இப்ப நான் நீளமா எல்லாம் சொல்லிவிட்டேன். இதெல்லாம் நீங்க கேட்டுட்டு விஷயத்தை மறந்துடுவீங்கன்னு எனக்கு நினைப்பு. நீ 51 விஷயத்துக்கு வர்றதை விட்டுட்டு இதெல்லாம் யார் கேட்டா எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறாய் என்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்களை மாதிரி உள்ளவங்க உங்களை ஏமாத்துறது இப்படிதான். வேற கதையெல்லாம் சொல்லிவிட்டு போய் அவர் எங்கேயோ போன கடைசியில விஷயத்துக்கு அடுத்த நிகழ்ச்சியிலேயே நாம கேட்டுற வேண்டியதா இந்த கேள்வி அப்படின்னு சொல்லுவார். அதுக்குள்ள நான் புத்தகத்தை அங்க எங்க போயிட்டு பார்த்துட்டு ஒரு கேப் தானே, ஒரு இடைவெளி. சரி, அடுத்து எப்படி சமாளிக்கலாம். பெருந்துறை புகுதல் என்பது இறை தருகின்ற இன்ப அனுபவத்தில் செல்லுதல். அதுதான் பெருந்துறை புகுதல். அது யார் கொடுப்பார்கள்? அதை கொடுப்பது யார் என்று கேட்டால், ஐமுகச் சிவம் என்பதாக ஒன்று இருக்கிறது. திருக்கோயிலில் உள்ள சதாசிவமூர்த்தி ஐமுகச் சிவம். எல்லா திருக்கோயில்களிலேயும் இருக்கின்ற அந்த பெருமான் ஐமுகச் சிவம். நாம பெருமான் உள்ள இருக்கிறாரா இல்லையா அப்படின்னா நமக்கு தெரியாது. நமக்கு ஒரே நம்பிக்கை அங்க கோயில்ல பெருமான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கோயில்ல ஸ்பெஷல் டியூட்டி போட்டு வெளியில போறதும் உண்டு. இறைவன் வெளியில போறதும் உண்டு. அதை நீங்க நாயன்மார்களுடைய வரலாற்றை படித்தாலே தெரியும். ஆனால் மணிவாசக பெருமான் சொல்லுகிறார், திருக்கழுக்குன்றில் வழுக்காதிருந்தும் சொல்றார். எப்ப போனாலும் இருப்பான் பெருமாள். அடிஷனல் டியூட்டி எதுவும் போடவே முடியாதான். அந்த மாதிரி ஒரு ஆள். நீ அங்க போய் வா, இங்க போய் வா, டூர் போட்டோம், ஆன் லீவில் போனேன், நான் ஆன் டியூட்டியில போட்டேன், அதெல்லாம் கிடையாது. அவர் கடுக்கடை தன்னில் வழுக்காதிருந்தும் எப்ப போனாலும் பெருமான் இருப்பார். அந்த மாதிரி சில பெருமான்கள் அமைந்திருக்கிறார்கள். அந்த மாதிரி ஐமுகச் சிவன் இருக்கிறானே, அவர் எங்கேயும் போவார், வருவார், எல்லாம் செய்வார். அதை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. புக்க திருத்தாண்டகத்தில் பாடுகிறார். புக்க திருத்தாண்டகம் என்று திருமுறையிலே வருகின்ற தாண்டக பகுதியிலே புக்க திருத்தாண்டகம். எந்தெந்த கோயில் இறைவன் எங்கெங்கே கடைசியில அர்த்தஜாமத்துல சிதம்பரத்துக்கு வந்துடுவார். காலையில அந்த கோயிலிருந்து புறப்படுவார். புறப்பட்டு அந்த கோயில்ல வர்றவங்க என்னென்ன அப்ளிகேஷன் விடுறாங்களோ எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா கட்டி எடுத்து அது எது கொடுக்குறோம் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு கடைசியில கொண்டு அந்த செய்தியெல்லாம் ஒப்புவிப்பதற்கு எல்லாருமே தில்லைக்கு அர்த்த ஜாமத்திலே புகுந்து அந்த கட்டை அவங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க. எல்லா கோயில் பெருமானும். சில பேர் வழியில மண்டகப்படி போட்டு வருவாங்களாம், அப்படின்னு சொல்றாரு அவரே. நீங்க புக்கத்தில் தாண்டகத்தை படிச்சு பாருங்க, ரொம்ப சுவையா இருப்பாங்க. புறப்பட்டாலும் கூட தில்லை கோயிலே புகாத பெருமை உடையவர் திருவொற்றியூர் பெருமான் தான். அதனால அவர்கிட்ட போயிட்டாக்க அவர் வேற எங்கேயும் கொண்டு போய் சேர்க்க மாட்டார். அதான் செட்நாட்டு செட்டியார்கள் அங்கே போய் இறுதிக்காரன் திருவொற்றியூர்ல போய் பண்றது. அவர்கிட்ட போய் சேர்ந்துவிட்டா வேற இன்னொருத்தர்கிட்ட போய் சேர வேண்டிய அவசியமே கிடையாது. அது அவங்க அப்படி செய்யறாங்க. ஆக திருவொற்றியூர் பெருமான் திருவொற்றியூர்ல இருந்து புறப்பட்டாரையானால் எல்லா ஊருக்கும் போவார், எந்த கோயிலுக்கும் போக மாட்டார். திருச்சிற்றம்பலத்தில் சென்று அடைக்கலமாதல் இல்லை. திருவொற்றியூர் பெருமானுக்கு மட்டும். இதெல்லாம் சொல்ற விஷயம் நம்மகிட்ட இல்லை. நான் ஒன்றும் கதை சொல்லலை, எல்லாம் புக்க திருத்தாண்டகத்துல இருக்குது. அந்த அந்த பதியத்தை மட்டும் படிச்சு பாருங்க, அதுல இந்த விஷயம் இருக்குது. திருவொற்றியூர் பெருமான் போற. பொதுவாக நம்மிடத்தில் ஐமுகச் சிவம் ஒன்று, ஐமுகச் சிவம் ஒன்று.
அதற்கு தத்புருஷம் வாமம் அகோரம் சத்யோஜாதம் ஈசானம் ஐமுகம். நமக்கு சிவபுராணத்திலே சொல்றார், நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய். ஐமுகச்சிவம், ஐமுகச்சிவம். நம் ஆன்மாவின் உள்ளிருப்பது ஐமுகச்சிவத்தின் வேறானது. நம் ஆன்மாவின் உள்ளிருப்பது இருக்கிறது, அது ஐமுகச்சிவத்திற்கு வேறானது. நம் ஆன்மாவின் உள்ளிருப்பது அதற்கு என்ன நிறம்? இப்போ புதுசா வந்துடுறது என்னமோ நிறம் ஊதான, உயிரின் நிறம் ஊதா. அண்மையில பார்த்த சொன்னா கேட்டாங்க என்ன ஒரு கேள்வி, உயிரின் நிறம் ஊதாவா அப்படின்னு. அது எனக்கு தெரியாது. உயிரை யாரும் பார்த்ததில்லையே. பார்த்தா தானே. யாரோ முதல்ல வறுமையின் நிறம் சிவப்புன்னு சொன்னாங்க, அதுல இருந்து ஒவ்வொரு நிறம் அப்படி வந்துடுது. அதனால உயிரின் நிறம் ஊதா அப்படி சொல்லுது. ஆவி, ஆவிக்கு என்ன நிறம்? கருநிறம் என்று சொல்லுகின்றவர்கள் இருக்கிறார்கள். இல்லை இல்லை, அது கருநிறம் இல்லை, அது நிறம் அற்றது என்று சொல்லி இருக்கிறார்கள். திருப்பெருந்துறையிலே ஆவிதான் நிவேதனம். நீங்க அந்த அரிசி அதனோட இந்த பாகல்காய் எல்லாம் ஒன்றா சேர்த்து சமைச்சு ஒன்று போட்டு அந்த ஆவிதான் நிவேதனம். இதை மணிவாசக பெருமான் பாடும் பொழுது உயிருள் நீ, உயிர் என்பதாக நான் ஒன்று பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், ஏன் பேசுகிறேன் என்றால் உயிர்க்கிறது, மூச்சு விடுகிறேன். மூச்சை இழுத்து விடுவதனாலே அதை செய்கின்ற பொருள் ஒன்று இருக்கிறது என்று நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். உயிர்ப்பதனால் உயிர் உண்டு. உயிர்த்தல் என்றால் காற்றை இழுத்து விடுதல். அதனால் அதை செய்கின்ற பொருள் ஒன்று உண்டு என்பதாக நான் நினைக்கிறேன். அந்த பொருளுக்குள்ள நீ இருக்கிறாய். அதனால பாடுகிறார், வேறு யாரும் பாடல. உயிருள் நீ 10. அதற்கு ஒரு விளக்கம் எங்க திருப்புகலூர்ல இருக்கின்ற பெருமானுக்கு தேவர் சிங்க பெருமான் என்று பெயர். அங்கே என்ன பண்ணார் என்று கேட்டால், அப்பரடிகளை பெருமான் சிங்க உருவம் எடுத்து சாப்பிட்டாராம். அப்போது அப்படிகள் சொன்னாராம், ஐயோ வலிக்குதேன்னு சொன்னாராம். அப்ப பெருமான் சொன்னாரு, எனக்கு இனிக்குதே அப்படின்னு சொன்னாராம். அந்த மாதிரி ஒரு வரலாறு. முன்னிறுத்த குன்றக்குடி அடிகளும் நான் திருக்கோளூருக்கு அடிக்கடி இந்த குருபூசை போது அப்போ உட்காந்து பேசிக்கொண்டிருக்கும்போது இந்த மாதிரி ஒரு வரலாறு வருது. பெருமான் ஏதோ சிங்கமா சாப்பிட்ற மாதிரியும் போற மாதிரி வர்ற மாதிரி இருக்கிறார். அப்ப அவர் அந்த ஈவோவை கூட்டு சொன்னார், இந்த அப்படிகள் சாப்பிட்ற மாதிரி திருப்போடூர்ல அவர் புகுந்தது உண்மையா இருக்கலாம். ஏன்னா அங்கதான் புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேலேயே புண்ணியனேன்னு சொல்றாரா இருக்கலாம். அதனால சிங்கமா அவங்க தேவசிங்க பெருமான்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அதை அந்த மாதிரி உள்ள ஓவியங்கள் இந்த சிற்பங்கள்லாம் எடுத்து விடுங்களேன் நீங்க அப்படின்னு சொன்னாரு. கொஞ்ச நாள் அடுத்த கும்பாபிஷேகத்துக்கு போய் எடுத்ததாக. அப்ப நான் திருப்பூரூர் புகழ பார்க்கிறாரு. அதாவது பெருமானுக்குள் அடைக்கலம் புகுதல், அது 5 முகங்களில் ஏதாவது ஒரு முகத்தில் அடைக்கலம் புகுதல் என்பதாக ஒன்று அமைத்துக் கொள்ளலாம். ஐமுகச்சிவத்திலே அவ்வாறு அடைக்கலம் புகுவதாக வைத்துக் கொள்ளலாம். அது நமக்கு வெளியிலே இருக்கின்ற பரம்பொருளாக அமைந்திருக்கின்ற ஒன்று, பரம்பொருளை நினைவுபடுத்துகின்ற ஒன்று. ஆனால் நாம் அடைக்கலம் புகுவது, நாம் சென்று சேருவது நம்முள் இருக்கின்ற பெருந்துரை பெருமாள், நம்முள் இருக்கின்ற பரம்பொருள். நம்முள் இருக்கின்ற பரம்பொருள் அதோமுக பரம்பொருள்.
எல்லாருடைய ஆன்மாக்களிலேயும் இருப்பது அதோ முகம். அதுதான் பெருந்துரை பெருமான். பெருந்துரை புகுந்து பேரின்ப வெள்ளம் மூழ்கிய புனிதன். பெருந்துரை புகுதல் என்பது யாருக்கு அமையும்? இந்த ஐந்தில் புகுகின்ற நிலை ஒன்று. நீங்க அதாவது தத்புருஷத்துல புகழம் அல்லது வாமம், அகோரம், சத்யோசாதம், ஈசானம் இந்த முகங்களில் புகுந்து கைலாயம் வரலாம். அதோ முகத்திலேயே புகுதல். அதோ முகம் என்பது தனி. அது என்னிடத்திலும் இருக்கிறது, உங்களிடத்திலும் இருக்கிறது. உங்கள் உள்ளே இருக்கின்ற பரம்பொருள் அதோ முகம். கோயில் இருக்கின்ற பரம்பொருளுக்கு 5 முகங்கள் உண்டு. 5 முகத்தையும் ஆக்கி அமைத்து படைத்து ஒழுங்கு செய்து நிர்வகித்து அதற்கு அதிகமான ஆற்றல்களை கொடுக்கின்ற முகம் அதோ முகம். அது உங்கள் உள்ளே இருக்கிறது. அதனால்தான் நாயன்மார்கள் சென்று திருக்கோயிலே உள்ள பெருமானை எல்லாம் எழுப்பினார்கள். நீங்கள் எழுந்து பணி செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்களை எழுப்பினார்கள், அவர்களோடு உறவாடினார்கள். அதோ முகம் என்பது தனிப்பட்ட ஒன்று. அது ஆன்மாவில் இருப்பது. ஐமுகம் என்பது சதாசிவமூர்த்தம். ஐமுகத்தை பற்றி பாடிய பெருமான் அதோ முகத்தை பற்றி பாடும் பொழுது 5ம் 1 என்பதாக நின்று 51 என்று ஆயிற்று. 5 முகங்களை உடைய பரம்பொருளையும் பாடியிருக்கிறார். அங்கெங்கே சென்று பாடியிருக்கிறார். சதாசிவ மூர்த்தத்தை பாடியிருக்கிறார். ஆனால் இறுதியதாக அவர் பாடியது எது என்று கேட்டால் அதோ முகம் என்ற ஒரு முகத்தை அவர் சிந்தித்து இதை போல் நீ எனக்கு எப்படி பேறு கொடுப்பாய் என்று சொல்லுகின்ற அச்சோப்பதிகத்தில் பாடியது முழுவதும் அதோ முகத்துக்குத்தான் பொருந்தும். உயிருள்ளி 10 பாடுகிறார். ஆனாலும் அச்சோப்பதிகத்தினுடைய அடிப்படை கொள்கை என்று கேட்டால் அதோ முகத்தை அவர். ஆனால்தான் முத்தி நெறி அறியாத மூர்க்கரோட முயல்வேனை 10 நெறி அறிவித்து 10 நெறி என்னுள் வரிசைப்பட நீ இருக்கிறாய். சில சமயம் நீ மேல நான் கீழே, சில சமயம் நான் மேல நீ கீழே, நமக்குள்ள மாறுபாடு. 10 நெறி அறிவித்து உன்னோடு கலந்திருக்கின்ற பெருமானோடு நீ கலக்க வேண்டும் என்ற ஒரு வரிசை நெறியை எனக்கு அறிவித்தவன் 10 நெறி அறிவித்து. அப்ப என்ன வரும் என்பதாக சொன்னால் சற்று நீங்கள் வருத்தப்படக்கூடாது. படவினைகள் முற்றாக நீங்கிவிடும். படவினைகள் முற்றாக நீங்கும் என்று சொன்னால் இப்போ ஆணவ மலத்தை வைத்துக் கொண்டு அது செயல்படவில்லை என்பதாக நாம் சமாதானம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதில் ஆற்றல் குறைந்தது, செயல்படவில்லை, ஆனாலும் இருக்கிறது என்பதாக நாம் சொல்லுகிறோம். அது எது போல என்று கேட்டால் ஒரு செக்கு 50,000 ரூபாய் எழுதுனேன், கேன்சல் போட்டு செக்கு நான் வீட்டில் வச்சிருக்கிறேன், என்ன பிரயோஜனம்? அது ஒன்றுக்கும் உதவாது. ஆனா காட்சி பொருளாக இருக்கிறது. அதுபோல ஆணவம் உங்களிடத்திலே வேலை செய்யாமல் இருக்கிறது என்பதாக சொல்லப்பெறுகின்ற ஒரு நிலை. பல வினைகள் முற்றாக அழிந்துவிடும். சித்தமலம் அறிவித்து எல்லாவற்றையும் நீ எடுத்து விடுகிறாய். இந்த ஆணவம் இருந்து செயல்படவில்லை என்பதெல்லாம் பெருந்துறையில கிடையவே கிடையாது. பெருந்துறை அனுபவம் வந்துவிட்டால் ஆணவம் ஆன்மாவுக்கு இல்லை. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த பொருளுக்கு இருப்பு சொன்ன பிறகு அழிந்தது சொல்ல முடியுமா என்று கேட்டால் சித்தியாரே சொல்லி இருக்கிறார். ஏனைய ஆன்மாக்களில் இருப்பதனால ஆணவத்திற்கு அழிவில்லை என்பதாக அவரே சொல்லி இருக்கிறார். எப்படி இருந்தாலும் மணிவாசக பெருமானுடைய நோக்கத்திலே இந்த இத்தை விளைவித்தல் மலம் இதெல்லாம் நீக்கி பெருமானோடு தூய்மையாக சுத்த நிலையில் இருந்து சுத்த ஆன்மாவாக இருந்து இந்த ஆன்மா இறைவன் தருகின்ற இன்பத்தை அனுபவிக்கும். அது திருப்பெருந்துறை அனுபவம். பெருந்துறை புகுந்தவர்கள் ஒரே ஒருத்தர் தான். வேற யாரும் பெருந்துறை புகுந்ததாக நமக்கு வரலாறு இல்லை.
யாராவது நம்ம இந்த திருவாசகத்தை படிச்சு படிச்சு பெருந்துரை போன்றதாக வந்தால் இதை சொல்றவர் வள்ளலார். பெருந்துரை புகுதல் என்பது அந்த அர்த்தமே நமக்கு புரியாதுங்கிறார் ஒரு இடத்துல. அவர் மணிவாசகர் சொல்ற பெருந்துரை இதெல்லாம் அர்த்தம் நமக்கு புரியாதுன்னு அவரே பாடல எழுதியிருக்கிறார். நான் அதற்கு போகவில்லை. 5ம் 1ம் 6. 5 என்பது சதாசிவமூர்த்தம். அந்த அனுபவத்தையும் சுவாமிகள் பாடியிருக்கிறார்கள். இந்த 5ற்கும் அப்பாற்பட்டதாக அமைந்திருக்கின்ற அதோமுக அனுபவத்தையும் பாடியிருக்கிறார்கள். அதை பாடுவதற்கு துணை நின்றது உத்தரகோசமங்கை. வேறு யாரும் உத்தரகோசமங்கையை பாடல. உத்தரகோசமங்கைக்கு அடுத்ததாக பெருந்துறை என்பதாகிய ஒரு துறை, பெருந்துறை புகுந்தவர் அவர், திருப்பெருந்துறை என்பதாக சொல்லி அந்த அடிப்படையை வைத்துக் கொண்டு 51 என்பதாக வந்திருக்கலாம். நான் அதை முடிந்த முடிவாக சொல்ல இல்லை. இன்று வரை என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற ஒரு கருத்து. நாளைக்கு கருத்து வேறுபடுமையானால் நான் மாற்றிக்கொள்ள தயார். அதை பெருமான் உணர்த்தினானேயானால் அதை நான் உங்களுக்கு சொல்லி பகிர்ந்து கொள்ள தயார். இன்றைய அளவிலே சதாசிவ மூர்த்தத்திற்குரிய 5 முகங்களையும் பாடியிருக்கிறார். 5 அதற்கு அப்பாற்பட்டதாகிய அதோமுகத்தை, பொதுவாக முருகனை பாடியவர்கள் அதோமுகத்தை பாடியதாக சொல்லுவது உண்டு. என்னுள் அதோமுக அனுபவம் வரும். உத்தரகோசமங்கை வந்த பிறகு அந்த அனுபவம் வரும். அதை மணிவாசக பெருமான் உயிருண்ணிப்பத்து, உத்தரகோசமங்கை, திருப்பெருந்துறை என்ற 3 நிலைகளிலே பாடியிருக்கிறார். ஆதரனாலே அதை 1 என்று வைத்துக் கொண்டீர்களேயானால் 5ம் 1ம் என்பதாக சொல்லி 51 பதிகம் வந்தது என்பதாக அதை நாம் அமைத்துக் கொள்ளலாம். இது ஒரு விளக்கம் தானே ஒழிய அவர்கள் புகுந்த நிலை பற்றிய ஒரு விளக்கம். அதனால் நாம் அதை அமைத்துக் கொள்கிறோம் என்பதாக சொல்லி அடுத்தபடியாக உள்ள கேள்வி இந்த பட்டிமன்றம் என்ற ஒரு விஷயம். 8.2 அறியாதேனை பட்டிமன்றம் ஏற்றினை பட்டி மண்டபம் ஏற்றினை இந்த 2 பாடம் வந்திருக்கிறது. பட்டி தொட்டி என்ற சொற்கள் எப்படி உருவாயின நாம் அந்த ஊர்களை வைத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப காட்டுப்புறமாக நாம் நினைப்போம் பட்டி தொட்டிகளை. அது ஆன்மீக அனுபவத்திலே சொல்லுகின்ற ஒரு செய்தி. அது எங்க தெளிவா நமக்கு தெரிகிறது என்று கேட்டால், கோவைக்கு அடுத்த பட்டிப்பெருமான், பேரூர்ல பட்டிப்பெருமான் இருக்கார். கோயம்புத்தூர்ல பேரூர் ரொம்ப உயர்ந்த தலம். பேரூர் நடனமும் தில்லை நடனமும் வேறுபட்டவை என்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். முதல்ல சுந்தரர் பெருமான் இங்கே, அதாவது சிதம்பரத்திலே நடனத்தை காண்கிறார். 5 பேரறிவும் கண்களே கொள்ள என்ற நடனத்தினுடைய அமைப்பை காண்கிறார். திரும்ப அவரே சென்று பேரூரிலே நடனத்தை காண்கிறார். அப்ப சுந்தரர் பாடுகின்ற பாட்டு, பேரூரதம் பெருமானை பெரியான புலியூர் சிற்றம்பலத்தை பெற்றாமல் அங்கிருந்து திரும்ப இங்க சிதம்பரத்தில் நடனம் காணும் பொழுது இந்த நடனத்திலே அவன்ல ஆடுகிறான் என்று சொல்லுகிறார். அதாவது முதல்ல சிதம்பரம் போய் அவர் நடனம் காண்றார். அதன் பிறகு பேரூர் போறார். பேரூர் நடனம் காணுகிறார். திரும்ப சிதம்பரத்துக்கு நடனம் காண்கிறார். 2வது முறை சிதம்பரம் அவர் தரிசிக்கும் பொழுது அந்த ஆட்டம் தில்லைக்கூத்த பெருமானுடைய ஆட்டமாக இல்லை. பேரூரதம் பெருமானை பெரியானை புலியூர் சிற்றம்பலத்தை பெற்றாம் அந்த ஆட்டத்தை இங்க பார்க்கிறார். அப்ப பெரியான் என்று சொல்லுவது அந்த நடம் 2 வேறு, இது வேறு. இந்த 2மே தனித்தனியாக அவர் தான் விவரித்து அதை சொல்லுகிறார். அந்த நடனம் வேறு, இந்த நடனம் வேறு. 2ம் கூத்தப்பெருமானாக கூத்தப்பெருமானார் நடனம் பல வகையாக இருந்தாலும் கூட வேறு வேறு என்று பிரித்தவர்கள் அவர்கள் தான். சுந்தரர் தான் பிரித்து காட்டுகிறார். அது நாம என்ன பொருள் சொல்லுகிறோம், பட்டி முனிக்காக ஆடியது என்று.
இது பதஞ்சலி முனிக்காக ஆடியது என்பது பற்றி. உண்மையில் பெருமான் எப்போதுமே ஆடிக்கொண்டிருக்கிறான், எப்போதுமே ஆடிக்கொண்டிருக்கிறான் என்று சொன்னவர் காரைக்கால் அம்மையார். அவர் தான் முதல்ல பார்த்தார். அதை பார்த்துட்டு, ஆஹா, இங்கதான் பெருமான் ஆடிக்கொண்டே இருக்கான், எப்பொழுதும் ஆடிக்கொண்டிருக்கிறான், அனவரதமும் ஆடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த ஆட்டத்தை உமை கூட பார்த்தால் நடுங்குவாள், ஒதுங்குவாள் என்றெல்லாம் சொல்றார். திரும்ப இந்த பதஞ்சலி வியாக்கிரவாதெல்லாம் கேட்டுக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நடனம் ஆடுறையானே, அதை எங்க நாங்களும் பார்க்கணும் அப்படின்னு பல்லாயிரவர்கள் சூழ்ந்து கேட்டுக்கொண்டதுனால அதுல தலைமையாக இருந்தவர் பதஞ்சலி வியாக்கிரவாதர். அவர்களுக்காக ஒரு நடனம் ஆடி காட்டுகிறார். ஆனால் அந்த நடனத்தையே இங்க ஆடல. அந்த நடனம் வேறு. அது பேய்க்கணத்தால் தான் பார்க்க முடியும், மற்றவர்களால் பார்க்க முடியும். இந்த விஷயம் எல்லாம் சொல்றவங்க காரைக்கால் அம்மையார். அந்த பேரூர் நடனம் இருக்கிறது, அது பட்டி பெருமான் என்பதாக சொல்லி பட்டி முனிவருக்காக அந்த ஆட்டம் ஆடியது என்று பேரூர் நடனத்தை சொல்லுகிறார்கள். இதை சொன்ன உடனே சிதம்பரம் தீட்சர்கள் எல்லாம் போய் அது என்ன நடனம், அது எங்க ஊர் தான் நடனமே சிறப்பு அப்படின்னு போய் பார்த்துட்டு வந்து அந்த நடனம் வேறன்னு அப்போ ஒத்துக்கொண்டார்கள் என்று ஒரு புராணமே இருக்குது. இந்த பட்டி என்று சொல்லுவதற்கே பொருள் ஞானி என்று பொருள். பட்டி என்று சொல்லுவது இப்ப பெண் நாயை குறிக்கும் பட்டின்னு சொன்னா, நீங்க டிஸ்டைல பார்த்தா அதான் வரும். பட்டி என்பது ஞானிகளை குறிக்கும். பட்டி முனிவர் என்ற ஞானிகளுக்கெல்லாம் தலைவர், ஞானம் பெற்றவர்கள். தொட்டி என்பது தொண்டு செய்கிறவர்கள் இருக்கின்ற இடம் தொட்டி. பட்டி தொட்டி என்று சொன்னால் ஞானிகளும் தொண்டர்களும் இருக்கின்ற இடம் பட்டி தொட்டி என்று பேர் வந்தது முதல்ல. அதுதான் அந்த சொல்ல ஆராய்ச்சி. பட்டி, அவன் என்ன ஒரு பெரிய பட்டியா இருக்கானே அப்படின்னு சொன்னா, எதற்காலும் வாதம் செய்து வாதத்தை நிறைவேற்றுகின்ற ஞானியாக இருப்பான். தொட்டி என்றால் அது தொண்டு செய்கின்ற நிலை. பட்டி தொட்டி, தோண்டுதல் தொடுதல் என்பதிலிருந்து வருகிறது தொட்டி என்பது, பட்டி தொட்டி. அதை வைத்துக் கொண்டு இவர் சொல்லுகிறார் பட்டி மன்றம், பட்டி மண்டபம். இந்த வழக்கு சொல்ற பட்டி மன்றம் என்று வந்ததற்கு காரணம், மன்று என்ற சொல் இறைவனுக்கே உரியதாக கூத்தாடும் இடமாக சிற்றம்பலம் போல அம்பலம் போல அது வந்து விட்டதனால மன்று. மன்று என்பது நியாயஸ்தர்கள் எல்லாம் கூடி இருந்து தீர்ப்பு சொல்லுகின்ற இடம் மன்றம், மன்று என்றெல்லாம் வந்து விட்டதனாலே மண்டபம் என்பதாக ஒரு இடத்தை அமைத்து சொல்லியிருக்கலாம். ஆக பட்டி என்பது ஞானிகள் தங்குகின்ற இடம். அது சொல்றார், ஞானம் பெறுவதாக இருந்தால் நீ புஸ்தகம் படிக்கிறதெல்லாம் ஞானம் இல்லை. பின்ன என்ன ஞானம் என்று கேட்டால், அகர உகரத்துக்கு அனுபவ பொருள் தெரிந்தால் அவன் ஞானி. அகர உகரம் என்று சொன்னா ஆ போடுறது ஊ இல்லை. அகரத்தினுடைய, அதாவது வாசக பொருள் வாட்சிய பொருள். வாசக பொருள்னா ஆன்னா உயிரெழுத்தில் முதல் அப்படின்னு சொல்றது உண்மைதான், அது வாசக பொருள். வாட்சிய பொருள் என்று சொன்னால் அனுபவம் வர வேண்டும். அகரம் என்ற சொல்லுக்கு அனுபவம் வர வேண்டும். அகரத்துக்கு அனுபவம் என்ன என்பதாக சொன்னால் அகரம் முதல் எழுத்து. பொருள்களில் முதல் இறைவன், இறை அனுபவம் பெற்றவன் அகரமாக நின்றான். இறையை முழுவதுமாக தெரிந்தவன். எப்படி தெரிந்து கொள்வது? இறைவனுடைய 8 குணங்களை அனுபவித்தாலே இறைவனை அறிந்ததாக ஆகும். இது அப்பரடிகள் சொல்லுகின்ற விளக்கம். நான் எண்டுடத்துளோமே, இறந்த பிறகு நான் எங்கிருப்பேன் என்றால் இறைவனுடைய 8 குணங்களையும் அனுபவித்துக் கொண்டிருப்பேன். இது அப்பரடிகள் சொல்லுகின்ற விளக்கம். 8 என்ற சொல் எட்டி அனுபவி என்ற பொருள் வருது. 8 என்பது பரம்பொருளை குறிக்கின்ற ஒரு அடையாள சொல் அகரம். அந்த அடையாள சொல்லை நீங்கள் அனுபவித்தல் வேண்டும்.
அதுவே உகரமாக நின்று திருவருள் சக்தியை கொடுக்கும். திருவருள் சக்தியினால்தான் அகரத்தை அனுபவிக்க முடியும். அகரத்தை அனுபவிப்பதற்கு துணை யார் என்று கேட்டால் திருவருள் என்று தெரியும். அகர உகரம் இரண்டையும் தெரிந்தால்தான் அனைத்து பொருள்களையும் அனுபவித்த நிலை வரும். உதாரணமாக சொன்னால், அகர உகரத்தை நீங்கள் அனுபவித்தால், இப்ப இந்த நேரத்தில் இந்த தமிழ்நாட்டில் திருநெல்வேலி அல்வா எல்லா கடைகளிலையும் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சாப்பிட்றது விற்கிறது திருநெல்வேலி போட்டு தான் தீரணும் போடுவாங்க. இங்கிருந்தபடியே அவை எல்லாவற்றையும் எனக்கு அனுபவமாகட்டும் என்று சொல்லி இருந்தால் அவையெல்லாம் நீங்கள் அவைகளை நீங்கள் அனுபவித்தீர்கள் என்ற அனுபவம் வந்துவிட்டால் அகர உகர அனுபவம் வந்தது என்று பொருள். எங்க வீட்டில் என்ன குழம்பு வச்சாங்கன்னு தெரியாது, மத்தியானம் என்ன குழம்பு சாப்பாடு நமக்கு வரப்போகுதுன்னு தெரியாது, என்ன அனுபவம் நமக்கு தெரியாது. அதை சொல்றார் அகர உகர அனுபவம். ஆவு அறியா அறிவில் இடைமகனை அலையல் நின்னாட்டை நீ எல்லாம் பழம்பாடல்கள். ஆவு அறியா அறிவில் இடைமகன், அகரத்தையும் உகரத்தையும் இணைத்து அனுபவிக்க வேண்டும். அப்ப அனுபவம் வரும். உலகப் பொருள் முழுவதனுடைய அனுபவம் நமக்கு உண்டாகும். இப்பொழுது நடராசாவுக்கு என்ன நைவேத்தியம்? ஒருவர் தனியாக வந்து கல்கண்டு பொங்கல் அமைக்கிறார். அந்த அனுபவம் நமக்கு வரும். யாருக்கு வரும்? அகர உகரத்தை அறிந்தவன். அதை சொல்றார் இவர். அகர உகரம் இரண்டும் அறியாதேனை, 8 2 அறியாதேனை. 8 என்பது ஆ, ஊ என்பது 2 என்பது ஊ. 8 2 அறியாதேனை பட்டி மன்றம், பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்று. மன்றம் என்பது இறைவனுக்கே உரிய நிலைப்பொருளான காரணத்தினாலே பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை என்பதாக சொல்கிறார். அது கூட படிப்படியாக தன்னை அந்த உயர்வுக்கு கொண்டு போனான். ஏற்றினேன்னு சொன்ன அந்த மாதிரி ஏற்றுதல் என்று சொன்ன இப்போ மண்டபம் ஏறுதல் அல்லது புலவர் குழு ஏறுதல்லாம் இல்லை. ஏற்றுதல் என்று சொன்னால் ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, 4 ஐயறிவு, 6 அறிவு, 6 அறிவு என்பதாக படிப்படியாக அந்த அறிவை நமக்கு ஏற்றுக்கொண்டு போதல் என்பதைத்தான் ஏற்றினை என்பதாக சொல்கிறார். அது நான் ஒன்றுக்கும் உதவாதவன் என்னை உயர்ந்த இடத்துல ஏற்றிவிட்டாய் என்ற பொருளே அவர்கள் அதை சொல்லுகிறார். என்றாலும் மணிவாசகப் பெருமான் பெருந்துறை புகுந்தவர் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். பெருந்துறை அனுபவம் நமக்கு வர வேண்டும் என்பதாக சொன்னால் நம் இந்த 5 கோஷங்களுக்கு அப்பால் உத்தரகோஷம் வருதல் வேண்டும். உத்தரகோஷம் இருந்தால்தான், உத்தரகோஷத்தை கருவியாக கொண்டுதான் பெருந்துறை புக முடியும். பெருந்துறை புகுந்தால் அதோமுக அனுபவம் வரும். அதோமுக அனுபவம் வந்தால் சதாசிவத்துக்கும் தனக்கும் உள்ள வேறுபாடு தெரியும். சதாசிவத்தை பாடிய மணிவாசகப் பெருமான் அதோமுகத்தையும் பாடியிருக்கிறார் என்ற காரணத்தினாலே 5 முகமாகிய சதாசிவமும் அதனோடு ஒரே முகமாக விளங்குகின்ற அதோமுகமும் சேர்ந்து 51 என்று பாடல்கள் நின்றன என்பதாக சொல்லி இந்த முதல் 2 வினாக்களுக்குரிய விடையாக நாம் இதை அமைத்துக் கொண்டு இந்த முதல் சுற்றை அனுபவிக்கிறோம். சிறிது இடைவெளிக்கு பிறகு அடுத்த பகுதியை நாம் திருவாசகத்திலே சிந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் வணக்கம்.